வெல்கம் டு மை சேனல். ஐ ஆம் தனுஷ்கோடி. பாருங்க இங்க என்ன புடவை காயுதுன்னு பாக்குறீங்களா? பாருங்க, கோலப்பொடி தாங்க காயுது. மார்கழி வந்துருச்சு, ரொம்ப எல்லாருக்குமே கொண்டாட்டமா இருக்கும். பாருங்க, ஃபுல்லா கலர் பொடி தான் காய வச்சிருக்கு. அழகழகான கலர், வானவில் கலர், எவ்வளவு கலர்ஸ் பாருங்க. உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் உங்க வீட்டுக்கு போடுறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். அதோட நீங்க சேல்ஸும் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது கலக்கிறது. இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் பொடியை போட வேண்டியது கோலப்பொடி அல்லது கலர் ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னப்பா இந்த வட்டம் வியாபாரம் பரவாயில்லையா? ஏதோ பரவாயில்ல, கூட கூட கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தனால கொஞ்சம் போடுறதுக்கு தாமதமாச்சு. இருந்தாலும் இந்த ஒரு வாரமா கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். என்ன மயில் எல்லாருக்கும் என்ன கலர் தேவையோ அதை நாங்களே வந்து அவங்க விருப்பப்படி எல்லா கலரும் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக நிறைய இடங்கள்ல இந்த போட்டிகள் வச்சாலும் நாங்க அதுலயும் போய் கலந்துக்கிடுவோம். ஒரு குரூப்பாவே எல்லாரும் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துருவோம். இதெல்லாம் வந்து கலர்ஸ் எங்கிட்ட வந்து ரொம்ப நல்ல கலராகவும் இருக்குது. அதனால கோல போட்டிக்கு தேவையான கலர்ஸ் பூரா போட்டுட்டு இருக்கீங்க. போட்டிகளுக்கு இங்கெல்லாம் எங்கிட்ட வந்து எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இந்த இதை வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தனியாக செய்ய முடியாதுன்னாலும் 2 பேர் சேர்ந்து இதை நாங்கள் வந்து ஒரு தொழிலாக பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவங்க வந்து கடந்த 10 ஆண்டுகளை வந்து கோலப்படியை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையானதும் கலக்கிக்கிடுறாங்க, வெளியிலையும் கோலப்படி வந்து கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் இது வந்து எடுத்து எல்லாருமே பண்ணலாம். என்ன சத்தியா? என்னமாச்சி, கோலப்பொடி வாங்க வந்து வீட்டுக்குள்ள பூரா இவ்வளவு கலர் வச்சிருக்கீங்க, வெளியில காய வைக்கலையா? ஐயோ, வெளியில வச்சிருந்தேன். வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்ச நேரம் எடுத்து வீட்டுக்குள்ள வைப்போம்னு வச்சிருக்கேன். கலர் என்ன, உனக்கு கலர் வேணுமா? ஆமா, நானும் ஒரு 4 கலர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் வீட்டுக்கு. இந்த காஞ்சது கொஞ்சம் இருக்குது, அதோட இது கொஞ்சம் காய வச்சிருக்கேன். எல்லாம் இந்த பச்சை கேட்காங்க, மழை வந்ததுனால போடல. சரி, இன்னைக்கும் பச்சை கொஞ்சம் போட்டு காய வச்சிருந்தேன். இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு, பாரு எது பிடிக்குதோ வாங்கிட்டு போ. காஞ்சது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எனக்கும் பச்சை கலர் தான் வேணும். பச்சை கலர் 2 பாக்கெட்டு, எல்லோ கலர் 1 பாக்கெட்டு, சரி, இந்த பட்ரோஸ் கலர் 1 இது வேணுமா? இந்த பட்ரோஸ் கலர் 1 பாக்கெட்டு, மை ப்ளூ கலர் 1 பாக்கெட் வேணும். சரி சரி, சிகப்பு கலர் 1 பாக்கெட் வேணும். சிகப்பு வேணுமா? சிகப்பு இருக்குது, காஞ்சது. நல்ல ரத்த சிகப்புல ஒரு இன்னும் வேணும். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. பொங்கல் பண்டிகை வந்தாச்சு. கலர் எல்லாம் நம்மளே தயார் பண்ணி நம்ம வாசலை அலங்கரிச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான கலர்ஸு நம்மளே போட்டுக்கலாம். அதோட அதிகமாக கலக்குனா இப்படி வச்சு நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸை பார்த்துட்டாலே எல்லாம் வந்து விற்பனைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி நல்லா கலர்ஸ் கலக்கி உங்கள் வீட்டுக்கு தேவையானதையும் தயார் பண்ணிக்கலாம், விற்பனையும் செய்யலாம் தானே. ரொம்ப ஈஸியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் நேரம் இதெல்லாம் ஒரு சீசன் வியாபாரம், எடுத்து பண்ணுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம் கேர், க்ளீன் கேர், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்களே தயார் பண்ணிக்கலாம், அப்புறம் அதிலே விற்பனையும் செய்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான கலர் பொடி வீட்டுக்கும் வச்சுக்கலாம், நம்ம வெளியிலையும் சேல்ஸ் பண்ணுற அளவில் போட்டிருக்கேன். பாருங்கள், இதற்கான நம்ம மூலப்பொருள் அரிசி மாவு, அப்புறம் கோலப்பொடி இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அந்தந்த கலர்ஸ் நம்ம ஏரியாவில் பெரிய கடைகள்லையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அது கிடைக்கலனாலும் ஒன்றும் கவலையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு நம்ம அழகாக கலர் போட்டுக்கலாம்.